வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் கண்டபடி காமெடி பண்ணி மண்டை குளராய் சூடான ஒரு சில சூப்பரான காமெடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வண்டியை பார்க்காதீங்க, வண்டியோட மாடலை பாருங்கள். இப்போ தான் ப்ரெஸ் பீஸு நியூ டெலிவரி, இப்போ தான் டெலிவரி ஆச்சு. வண்டியை சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படி பாடியெலாம் அப்படி ஷேக்காகி அதர ஆரம்பிச்சிடும். ஒழுங்காக சொல்லு, பாடி ஷேக்கெலாம் அதருமா இல்லை வண்டி ஷேக்காகி அதருமா? ஏதோ ஒன்று அதருதில்ல. உங்களுக்கு வண்டி பிடிச்சுன்னு சொல்லுங்கள், இப்போ அடுத்து உடனே உங்களுக்கு புக் பண்ணிடுவோம், அவ்வளோதான். முடிய வெட்டி வந்துட்டு மண்டையில் அழுக்க பாரு. என்ன அழுக்கு என்னடா ஓடுறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? குளிக்க போகிறீங்களா? இங்கே வாங்க, நான் குளிச்சாத்தி உங்களுக்கு ஷாம்பு எல்லாம் போட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வழி பண்ணி விட்றேன். ஏன் ஓடுறீங்கன்னா இன்றைக்கி இருக்குது, வாங்கடா வா. இல்லை எங்கேயும் தர வாடா. புது டிவி வாங்கி ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த டிவியில் ஒரே தூசு கொண்டிருக்கான் பாரு. அழுக்கு துரு பிடிச்சி ஏறி, ஐயோ அந்த ஷாம்பு எல்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டு தேய்க்கல இந்த அழுக்குகளுக்கெல்லாம் அப்படி ஓடிடணும். அப்படி டிவி அப்படி மணக்கணும், அப்படி கம்மன்னு மணக்கணும். அதுக்கப்புறம் சோத்தில் மாட்டோன்னா வீட்டில் விருந்தாளிங்க வந்து பார்த்தாங்கன்னா புது டிவியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்கணும் அந்தளவுக்கு. அப்போ மாப்பிள்ளை இந்த டிவியை சோத்தில் மாட்டினா படம் தெரியும். யாருக்கு மாப்பிள்ளை தெரியும்? அவன் மாட்டி தான் பார்க்கட்டுமே. மாப்பிள்ளை இப்படிலாம் பார்த்தா தெரியாது, கொஞ்சம் அப்படி உள்ளே போய் ஆழ்ந்து பாரு. என்னடா நீ எங்கே வந்து யாருக்கிட்ட உள்ளே பாரு சொல்லிட்டு சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டுருப்பா. நீ கீழே இறங்கிப்பா. இன்றைக்கி பாரு உன்னை வண்டியோட ஒன்று இப்போ உள்ளே தள்ளி விட்றானே வந்துட்டு பாரு. உள்ள திரும்பி ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போச்சுடாடு. ஐயோ என்னத்தை சொல்லப்போ. கொட்டுற மழையில் மழை கூட அப்படி சும்மா தேனா மாறும். எப்படி தான் இப்படி தான் அந்த தண்ணி தான் இப்படி தேனா இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் மேலே அண்ணாந்து பாருமா, தேனா மாறுதோ. ஐயோ ஏங்க 50,000 ஐஃபோன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சமாட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஏங்க கொஞ்சமாட்டு சிரிக்காடு செய்யுங்க. ஓகே சூப்பருங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏனையை கொண்டு வந்து பைக்கில் ஏறிக்கிட்டு இருக்க? அட போடா. நண்பனை சும்மா அதிர வைக்கணுமா இல்லையா? அதான் நண்பனுக்காண்டி ஸ்பெஷல் கேக் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் கேக்கு சும்மா அப்படி சாணியை முக்கி அப்படியே ரவுண்ட் ஆக்கி அதுக்கு மேலே அப்படி லைட்டாக க்ரீமை தடவி அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுத்து அப்படியே எடுத்துக்கொண்டு நண்பன் முன்னாடி வச்சோம் அப்படின்னா அப்படி தண்டாவில் எடுக்கும்போது ஒரே அமுக்கு மூஞ்ச என்னத்த மாப்பிள்ள கேட்கல தான் அமுக்குனதும் பாரு. அவனுடைய ரியாக்ஷன் எப்படி வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கோம்ல. இந்த மாதிரி பிறந்தவங்க யாருமே கொண்டாட மாட்டோம். நீங்களாம் கொண்டாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்கள் கமெண்டில், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாருப்பா, அதனால் எல்லோரும் உதவ ஜோராக கை தட்டுங்கப்பா. தயவுசெய்து தட்டுங்கப்பா, எவ்வளோ ஜோரப்பா. இப்போ நான் கை தட்ட போகிற டைமில் எங்கே போகிறீங்கன்னா வாங்க கை தட்டிட்டுங்க பார்த்துருக்கோங்க. என்ன என் பாக்ஸ் இது சும்மா ப்ளக்கை சொருவி அப்படி சுவிட்சை போட்டோன்னா கரண்ட் இல்லைப்பா. அதனால் நான் என்ன பண்ண பாரு, செம்ம மெத்தடு, எனக்கு தெரிஞ்ச மெத்தடை பயன்படுத்தி அப்படி சூட்டாக காமிச்சு அப்படி சட்டையில் தேய்ச்சோன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுப்பா. கரண்ட்டை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் வெண்ணியை போட்டு என்னைக்கு குளிச்சுட்டு என்னைக்கு கிளம்பி நம்ம வெளியே கிளம்புறது. அதனால் நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடியுமாப்பா? வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வைக்க போகிற எடுத்துகிட்டு நேராக குளத்துக்குள்ளே போயிட்டு இறங்கி அங்கே தீயை கொளுத்தி விட்டுட்டு சும்மா அப்படியே தண்ணியில் முங்கி எந்திரிச்சோன்னா எரியற நெருப்புக்கு அப்படி எதமாக இருந்துச்சு. அப்படியே கையை காலாட்டி அப்படியே கூரை காஞ்சிட்டு குளிச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியேப்பா ஆமாப்பா. இந்த காலம் இப்படி வச்சு இந்த கையை இப்படி நீட்டினோம் அப்படின்னா அண்ணனை கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம பொத்தடியே மேலே ஏறிடலாம். என்னப்பா சொல்கிறேன், அவர் ஒழுங்காக அப்படி கீழேப்பா, நான் என்ன பண்ணுறது? அதனால் அண்ணன் கீழே விழுந்துட்டாரு. அப்போ நான் தொங்கிட்டு இருந்தப்பா, அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணி நான் மேலே தூக்கி விட்டுட்டாங்க. அப்போ நீ தான் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்கேன். ஆமாப்பா, நீங்கள் மீனை கையில் வச்சு செல்ஃபி எடுக்கலாம் கரெக்டு தான். கடைசியில் நீங்கள் மீனை தானே தூர போடணும். ஆமாம், எதுக்கு நீங்கள் கடைசியில் ஃபோனை தூர போட போனீங்க? என்னப்பா சொல்கிறேன், அந்த போட்டிங்களாப்பா, இதுதான் சொன்னேன். அடப்பா இப்போ இல்லை, இது முதல் சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணேன், நீங்கள் போட்டிட்டீங்க. வெடிச்சு நான் சும்மா அப்படி மிரளணும். ஆமாம் கண்டிப்பாக மிரளணும். அண்ணனை பாருங்கள், பற்ற வச்சுட்டு ஓடுவார். சரி வெடிக்கலை அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் பற்ற வைப்பார். சரி அப்புறம் ஓடு போதான் அப்படி கீழே போய் மிரளுவார். என்னப்பா சொல்கிறேன், அந்த பாரு எப்படி ஓடுவாருன்ட்டு, அதான் மிரளுவான்னு சொல்கிறேன். இல்லைடா, ரீல்ஸ் போட ஆரம்பிச்சேன்னா சும்மா அப்படி முன்னாடி இப்படிலாம் பார்க்குறதில்ல, அப்புறம் பின்னாடி பஸ்ஸுன்னா கூட அப்படி முட்டிட்டு பஸ்ஸை தான் திட்டுவோம். அந்தளவுக்கு ரீல்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு விட்டுருப்பா. ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற படம் தான் இப்போ எடுக்க போகிறேன். அந்த தமிழ்ஸ் எடுப்பா. சரி ஓகே, இந்த தமிழ்ஸ் இப்படி கையில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே கையை அப்படி நீட்டோம் அப்படின்னா இது வந்து முதல் பாடம், ஓகேவா? இப்போ இப்படி கையை வச்சுட்டு அப்படி சுற்றி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திடீர்னுட்டு கீழே விழுந்துரும். விளங்காத வேலை பார்த்து விட்டியாடா, பாடம் நடத்தும் போது என்னையே கீழே தவிட்டியா? சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க போ. மாஸ்டர் 2 ஸ்பெஷல் தோசை. இந்த அப்படி உனக்கு இல்லாத ஸ்பெஷல் தோசையா? இப்போ பிடிச்சியா கேட்ச் பிடி, வாயிலே இல்லை கையிலையா? அக்கா கழுவுற டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டிவி. என்னம்மா ஒன்று சொல்கிறேன்? ஆனால் ஆமாப்பா, அக்கா கழுவுற பார்த்தாலே தெரியல வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு இருக்கணுமா? என்னடா சொல்கிறேன்,
கழுவிட்டு இருக்காங்க பாரு, தண்ணியில் ஊற்றி கழுகுறாங்க. நீ வேறப்போ மாப்பிள்ள, இந்த லோடோட வெயிட் எப்படியும் ஒரு 10-12 டன் இருக்காது இருக்கும் மாப்பிள்ள. அப்போ லாரி டிரைவரு எவ்வளோ ஹெவியாக ஓட்டுவார்னு பார்த்துக்கோங்க. எங்கே மாப்பிள்ள வா பாப்பா லாரி டிரைவரை இங்கே பாரு மாப்பிள்ள. அட போட, நம்ம அண்ணா ஃபுட்பாலில் சும்மா அப்படி இப்படின்னு ஆடி கடைசியில் கோல் கூட வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான், வேற ஒன்றும். இன்னும் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு கீரை போட்டு அப்படி யூட்டன் போட்டு அப்படி தாம்பரத்தில் போய் நின்னார்னா பேசஞ்சர் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஏற்றிட்டு போயிடுவார். எங்கே டிக்கெட்டே கிடையாது, அவர் எங்கே ஏற்றிட்டு போகணும் ஏற்றிட்டு போயிடுவார். ஆனால் ஏற்றிட்டு வரும்போது நம்ம இருப்போமா என்னன்னு தெரில, அந்தளவுக்கு பயங்கரமாக வண்டி ஓட்டு போவார். அதனால் பார்த்து. சரி நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சேனல் சற்று இழுத்து முடிட்டு நாங்கள் பாட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது போகாது. ஸோ அடுத்தவங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட தரம் சூப்பரான காமெடி சம்பவத்தோடு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் டாட்டா, பை பாய்.